பிரஸ்ஸா கேளுங்க. அப்புறம் சார் இந்த அணியில இருந்து வரீங்க, ஆய்வுலாம் நடத்திட்டு வராப்புல தெரியுது. அணியா? யோ நான் எம்எல்ஏயா? சார் சாரி சார், முஞ்ச பார்த்து ஓட்டு போட்டுருந்தா எம்எல்ஏ யாரும் தெரிஞ்சிருக்கோம், தப்பா எடுத்துக்கூடாது. சார் என்ன விஷயமா வந்தீங்க? அதான் சொன்னேன்ல தம்பி, ஆய்வுக்கு வந்திருக்கேன்னு. ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுது? அதான் தம்பி, நான் ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன். ஆக்சுவலாக இந்த குப்பை கிழங்குக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 850 டன் குப்பை வருது. ஆனால் நம்மளால வெறும் 1000 டன் தான் ரீசைக்ளிங் பண்ண முடியுது. சார் புரியல சார், நான் திருப்பி சொல்கிறேன். சொல்லுங்க. அதாவது இங்கே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 850 டன் குப்பை வருது. ஆனால் நம்மளால ஒரு நாளைக்கு வெறும் 1000 டன் தான் ரீசைக்ளிங் பண்ண முடியுது. அதனால நான் அதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு வச்சிருக்கேன். அப்படியா? நான் கூட என்னமோ நினைச்சேன் சார். சொல்லுங்க. அதாவது தம்பி, இந்த டெண்டர் இதெல்லாம் விட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபாய் டெண்டர் விடுறாங்க இதுக்கு. ஆனா வந்து நம்ம வந்து ஒரு 35 கோடியிலே முடிச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு நிரந்தர தீர்வு தான். பயங்கர சார், மேல சொல்லுங்க. அதாவது இங்க இருக்கிற குப்பையெல்லாம் மொத்தமா எடுத்துட்டு போய் பக்கத்துல தானே துவாக்குடி, அங்க பூரா எல்லாம் மொட்டை போறதான், அங்க எவனும் கேள்வி கேட்க மாட்டான். அப்படியே ஒரு 1000 அடி தோண்டி இந்த குப்பையெல்லாம் மொத்தமா கொண்டு போய் போட்டோம்னா துவாக்குடிக்கார செருப்பால் அடிப்பேன். என்ன தம்பி? போட்டோம்னா அங்க உள்ள எல்லாம் உள்ள மக்கிறோம், இல்ல மக்கள்னாலும் பிரச்சனை இல்லை, அங்க சுற்றுச்சூழல் பிரச்சனையும் வராது, இங்கேயும் எல்லாம் ஹாப்பி ஆயிடுவாங்க. இதான் தம்பி நம்ம நிரந்தர தீர்வு. சார் அடுத்து எங்க போறீங்க? அதான் சொன்னேன் தம்பி, இது உடனே நம்ம பண்ணி ஆகணும். அதனால நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு இப்பவே அங்க வந்து ஒரு 10 அடி குழி தோண்டிட்டோம்னா அவங்க 10 லட்சம் மிச்சம் தானே சார். இதை விட இன்னொரு ஐடியா நான் சொல்லட்டுமா? நீங்களும் சேர்ந்து ஒரு 10 குழியை வெட்டினீங்கன்னா இன்னொரு 5 லட்சம் மிச்சம் பண்ணலாம்ல. சூப்பர் தம்பி, இந்த மாதிரி ஆட்கள் தான் நமக்கு தேவை. நீங்களும் வந்தீங்கன்னா 100 லட்சம் பண்ணுவோம். சார் வேணாம், எனக்கு ஒரு வேலைகள் இருக்கு, நீங்க பாருங்க. முன்னாடி ஒரு கட்சியில ஒரே ஒரு செல்லூர் ராஜு இருந்தாப்புல, அதுக்கே தமிழ்நாடு தாங்கல. இந்த தாவேகால 107 செல்லூர் ராஜுவா இருக்கு. என்ன தம்பி கூப்பிட்டீங்களா? சார் உங்களை எதிர்கொள்ள நீங்க போய் குடிய பாருங்க. டேய் எனக்கு ஒரு குடியை தோண்டுங்கடா, நான் வந்து படுத்துக்கிறேன். ஐயோ.